Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த series of videosல நம்ம if conditionals தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம mixed conditionals பார்க்க போறோம். ஏற்கனவே நான் போட்ட 0, 1, 2, 3 conditionals நீங்க இன்னும் பார்க்கலனா மேல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம mixed conditionals and also எல்லா conditionals ஓட comparison, ஓகே? ஒரு சென்டென்ஸ் எடுத்து எல்லா கண்டிஷனலையும் அப்ளை பண்ணி அது என்ன மாதிரி இருக்கு, என்ன அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதெல்லாம் பார்க்க போறோம். Alright, it's going to be an interesting video, so watch it till the end. Now let's get started. First நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் தான். ஃபர்ஸ்ட் ஜீரோ கண்டிஷனலில் ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ ஜீரோ கண்டிஷனலில் என்ன, எப்போவுமே நடக்கிற விஷயம், தட் இஸ் ஃபேக்ட், ட்ரூத், இதெல்லாம் சொல்கிறது தான் ஜீரோ கண்டிஷனல். இதுக்கான ஸ்ட்ரக்சர் இஃப் ப்ரெசன்ட் சிம்பிள், மெயின் கிளாஸும் ப்ரெசன்ட் சிம்பிள். இஃப் we eat fruits we stay healthy. Correct? So zero conditional talks about truths and facts. Second one, first condition, தமிழ் சென்டென்ஸ் பாருங்கள். ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், அதே சென்டென்ஸ் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்யூச்சர் ரிசல்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், ஸ்பெசிஃபிக் ஃப்யூச்சர் ரிசல்ட். ஸோ இத்தனை நாள் நீங்கள் சாப்பிடல, பட் ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர், அதாவது இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் சிம்பிள், மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் சிம்பிள். இஃப் we eat fruits we will stay healthy. ஓகே. செகண்ட் கண்டிஷனல், இதில் எப்படி இருக்கும் தமிழ் சென்டென்ஸ், அதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். எப்படி அதே மாதிரி வருது, அப்போ எது தான் யூஸ் பண்ணுறது? செகண்ட் கண்டிஷனல்லாவே இமேஜினேஷன், தட் இஸ் நாட் அட் ஆல் ரியல், இமேஜினேஷனில் சொல்கிறது. ஃப்ரூட்ஸே நம்ம சாப்பிட்றது இல்லை, நம்ம ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டோம். ஆனால் ஒரு வேளை நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோன்னா, நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறோம், ப்ரெசென்ட்டில் நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஓகே, ப்ராபபிள் ரிசல்ட் இன் த ஃப்யூச்சர் ஆர் இன் த ப்ரெசென்ட், இதெல்லாம் சொல்கிறது தான் செகண்ட் கண்டிஷனல். ஸோ பாருங்கள், செகண்ட் கண்டிஷனலும் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் பற்றி தான். ஸோ 0, 1, 2 இது மூணுமே ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் பற்றி தான் சொல்கிறது. தேர்ட் கண்டிஷனல் மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசும். ஸோ பாருங்கள், செகண்ட் கண்டிஷனில் ஸ்ட்ரக்சர் என்னது, இஃப் பாஸ்ட் சிம்பிள், இந்த சைடு மெயின் கிளாஸில் would ப்ளஸ் verb, ரைட்? ஸோ பாருங்கள், இஃப் we ate fruits, இது ப்ரெசென்ட் தானே சொன்னோம், அப்போ ஏன் இங்கே ஏட் யூஸ் பண்ணியிருக்கோம்? செகண்ட் கண்டிஷனல் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் சொல்கிறேன். இமேஜினரின்னு சொன்னோம் இல்லையா, அது சொல்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இஃப் we ate fruits we would stay healthy, would ப்ளஸ் verb, we would stay healthy. if we ate fruits, நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோன்னா, நம்ம சாப்பிட்றது இல்லை, பட் சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் கண்டிஷனல் கம்ப்ளீட்லி பாஸ்ட் பற்றி பேசுகிறது. பாஸ்ட்டில் நம்ம சாப்பிட்ருந்தா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுவும் வந்து இமேஜினரி ஹைப்போதெட்டிக்கல் தான், பிகாஸ் இது நம்ம போய் சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்ட்டில் இந்த விஷயம் நடந்திருந்தா அப்படின்னு சொன்னாவே அது நடக்கலைன்னு தான் அர்த்தம், கரெக்டாக? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட், இந்த பக்கம் would have v3 or could have v3 யூஸ் பண்ணலாம், தட் இஸ் மெயின் கிளாஸில். ஸோ எப்படி சொல்லலாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருந்தா நம்ம ஹெல்த்தியாக இருந்திருப்போம். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடல, அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, இந்த மாதிரி நம்ம வீக் ஆகிட்டோம், இல்லை டிசீஸ் வந்துடுச்சு, ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். If we had eaten fruits, so if past perfect, right? So if we had eaten fruits, we would have stayed healthy. We would have v3. So we would have stayed healthy. Okay? So if we eat fruits, we stay healthy. Zero conditional. If we eat fruits, we will stay healthy. First conditional. If we ate fruits, we would stay healthy. Second conditional. If we had eaten fruits, we would have stayed healthy. Third conditional. Alright? இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீரோ கண்டிஷனலில் சொல்லலாம், நல்லா படித்தா நீ நல்ல மார்க்ஸ் எடுப்ப, ஓகே, நல்ல மதிப்பெண்கள் எடுப்ப அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே அதுதான் ட்ரூத் இல்லையா? ஸோ நல்லா படித்தா எப்போவுமே நல்ல மார்க்ஸ் எடுப்ப. ஜீரோ கண்டிஷனில் எப்படி சொல்லலாம், இஃப் யூ ஸ்டடி யூ கெட் குட் மார்க்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில், இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுற, இப்போவே நல்லா படிக்கிறேன்னா அந்த எக்ஸாமில் நெக்ஸ்ட் மந்த் வருது இல்லையா, அந்த எக்ஸாமில் நீ நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்யூச்சர் சிச்சுவேஷன்ஸை சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஸோ இஃப் யூ ஸ்டடி யூ வில் கெட் குட் மார்க்ஸ். இஃப் யூ ஸ்டடி வெல் அப்படின்ற வேர்ட் கூட யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் குட் மார்க்ஸ், ரைட்? ஸோ செகண்ட் கண்டிஷனலாகவே இமேஜினரி தெரியும். ஸோ நல்லாவே படிக்க மாட்டேன், எப்போவுமே நீ படிக்கிறதே இல்லை, ஒரு வேளை நீ படித்தனா, நல்லா படித்தனான்னு இமேஜின் பண்ணி சொல்கிறது. இஃப் யூ ஸ்டடீடு யூ வுட் கெட் குட் மார்க்ஸ். ஸோ இங்கே யூ வில் போடக்கூடாது, பிகாஸ் திஸ் இஸ் நாட் டெஃபினட், சர்டன் ஃப்யூச்சர், டெஃபினட்டாக ஒரு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி நிச்சயமான ஒரு ஃப்யூச்சர் சென்டென்ஸ் கிடையாது. இது நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறதுனால ஃப்யூச்சரை நம்ம வில் யூஸ் பண்ண முடியாது. யூ வுட் கெட் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் கண்டிஷனல்லாம் பாஸ்ட்டில் நீ நல்லா படிச்சிருந்தா நீ நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்ப. இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல் you would have gotten or got
good marks. Gotten ரெண்டுமே V3க்கு யூஸ் பண்ணலாம். So if you had studied well, you would have gotten good marks. Okay, if you study, you get good marks. Zero conditional. If you study, you will get good marks. First conditional. If you studied, you would get good marks. இது second conditional. If you had studied, you would have gotten good marks. இது third conditional. Alright, ஸோ இப்போ மிக்சட் கண்டிஷன்லாம் என்ன, எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பொதுவாக மிக்ஸ்ட் கண்டிஷனலில் என்னென்ன கண்டிஷனல்ஸ் மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் த தேர்ட். ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும், இஃப் பாஸ் சிம்பிள் would ப்ளஸ் verb, ரைட். தேர்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும், இஃப் பாஸ் பர்ஃபெக்ட் would have V3 இப்படி இருக்கும். ஸோ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம், இஃப் க்ளாஸில் செகண்ட் கண்டிஷனல் போட்டுக்க போகிறோம், ரிசல்ட் க்ளாஸ் அதாவது மெயின் க்ளாஸில் தேர்ட் கண்டிஷனல் போட போகிறோம். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், செகண்ட் கண்டிஷனலோட இஃப் க்ளாஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா இஃப் பாஸ்ட் சிம்பிள், தேர்ட் கண்டிஷனல் தான் மெயின் க்ளாஸில் வரப்போகுது, அதோட தேர்ட் கண்டிஷனல் மெயின் க்ளாஸில் எப்படி இருக்கும், would have V3. சரிங்களா, ஸோ இப்படி தான் இருக்கும் மிக்ஸ்ட் கண்டிஷனலில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், இஃப் பாஸ் சிம்பிள் would have V3. இதே மாதிரி இஃப் தேர்ட் கண்டிஷனல் அதாவது இஃப் க்ளாஸில் தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணிவிட்டு மெயின் க்ளாஸில் செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் கண்டிஷனலுடைய இஃப் க்ளாஸ் எப்படி இருக்கும், இஃப் பாஸ் பர்ஃபெக்ட், கரெக்டாக. செகண்ட் கண்டிஷனலுடைய மெயின் க்ளாஸ் எப்படி இருக்கும், would ப்ளஸ் verb, கரெக்டாக. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இமேஜினரி ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் சுச்சுவேஷன்ஸ்க்கு, கரெக்டாக. ஸோ ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் இப்படி இருந்தால் பாஸ்ட்டில் நான் இதை பண்ணியிருப்பேன், பாஸ்ட்டில் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். செகண்ட் மிக்ஸ்ட் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா பாஸ்ட்டில் ஒரு விஷயம் இப்படி நடந்திருந்தா ப்ரெசண்ட்டில் இப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறது. ஓகேவா, ரெண்டுமே வந்து அன்ரியல் தான், ரெண்டுமே நாட் பாசிபிள், போத் ஆர் இம்பாசிபிள் இமேஜினரி கண்டிஷன்ஸ். ஸோ இது இப்படி நடந்திருந்தா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் இமேஜின் பண்ணி சொல்கிறோம், பாஸ்ட்டில் ரிசல்ட் இப்படி இருந்திருக்கும், அகெயின் அது பாஸ்ட் தான், பாஸ்ட் ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுலேயும் பாஸ்ட்டில் இந்த கண்டிஷன் இருந்தான்னு சொல்கிறோம், பாஸ்ட்டில் இப்படி இருந்திருந்தான்னு சொல்லும்போது அதையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மிக்ஸ்ட் கண்டிஷனலும் இம்பாசிபிள் அன்ரியல் கண்டிஷன்ஸ் தான். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இஃப் க்ளாஸில் செகண்ட் கண்டிஷனலும் மெயின் க்ளாஸில் தேர்ட் கண்டிஷனலும் யூஸ் பண்ணி மிக்ஸ்ட் கண்டிஷனல் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இஃப் பாஸ்ட் சிம்பிள், மெயின் க்ளாஸில் would have V3. ஸோ இது வந்து ப்ரெசென்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில் இப்படி இருந்தா அப்படின்னு இமேஜின் பண்ணி பாஸ்ட்டில் இப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் பணக்காரனாக இருந்தால் அந்த வீட்டை வாங்கியிருப்பேன். இப்போ ப்ரெசென்ட்டில் நான் பணக்காரனாக இருந்தால் நேற்று ஒரு வீடு சேலுக்கு வந்தது, அதை நான் வாங்கியிருப்பேன், பாஸ்ட்டில் இந்த விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன், ப்ரெசென்ட்டில் நான் இப்படி இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் என்னது, இஃப் பாஸ்ட் சிம்பிள், இஃப் ஐ வேர் ரிச். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏன் இங்கே வேர் யூஸ் பண்ணுறோன்னு, இமேஜினரின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இஃப் ஐ வேர் ரிச் ஐ would have bought this house, கரெக்ட். இஃப் ஐ வேர் ரிச் இது செகண்ட் கண்டிஷனல், ஐ would have bought this house இது தேர்ட் கண்டிஷனல். ஸோ மிக்ஸ்ட் கண்டிஷனல். இன்னொரு எக்ஸாம்பிள், நான் சென்னையில் வாழ்ந்தால் அந்த கச்சேரியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் சென்னையில் வாழலை, நான் வேறு ஊரில் இருக்கேன். ஸோ நான் இருந்தா அப்படின்னு இமேஜின் பண்ணி செகண்ட் கண்டிஷனில் சொல்ல போகிறோம். நான் இந்த கச்சேரியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன், பாஸ்ட்டில் அந்த கச்சேரி நடந்து முடிஞ்சிச்சு, இந்த கான்சர்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ நீ பாரு சென்னையில் இருந்துக்கிட்டே அந்த கான்சர்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் நான் சென்னையில் இருந்திருந்தேன்னா, நான் சென்னையில் வாழ்ந்தேன்னா அந்த கான்சர்ட்டை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இஃப் செகண்ட் கண்டிஷனல் சொல்ல போகிறோம், இஃப் ஐ லிவ்ட் இன் சென்னை நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன், would have V3 இது தேர்ட் கண்டிஷனல் மெயின் க்ளாஸில். ஸோ ஐ wouldn't have missed the concert. Okay, if I lived in Chennai I wouldn't have missed that concert. So if second conditional, result வந்து third conditional, அதாவது பாஸ்ட்டில் இது நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறோம், அதனால தேர்ட் கண்டிஷனல். ஆல்ரைட், ஸோ இப்போது இந்த மிக்ஸ்ட் கண்டிஷனல் ஆர்டரை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இஃப் கண்டிஷனலில் தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணலாம், இஃப் க்ளாஸில் தேர்ட் கண்டிஷனல், மெயின் க்ளாஸில் செகண்ட் கண்டிஷனல். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இஃப் க்ளாஸில் தேர்ட் கண்டிஷனல்னால் இஃப் பாஸ் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம், மெயின் க்ளாஸில் செகண்ட் கண்டிஷனல்னால் would ப்ளஸ் verb, இதில் would be verb ப்ளஸ் ing கூட சொல்லலாம். ஓகே, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் will ப்ளஸ் verb மாதிரி தான் இது would ப்ளஸ் verb, இல்லை ஃப்யூச்சர் கண்டினியூஸ் will be verb ing, அது மாதிரி would be verb ing. ஸோ இங்கே பாருங்கள், அவள் பாஸை பார்த்து அவள் கத்தாமல் இருந்திருந்தா அவள் இன்னும் இங்கே வேலை தான் செஞ்சிட்ருப்பா. அவள் பாஸை பார்த்து கத்திட்டா பாஸ்ட்டில், ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி தேர்ட் கண்டிஷனலில் சொல்கிறோம். பாஸ்ட்டில் இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா அவள் ப்ரெசண்ட்டில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் ஒரு ப்ராபபிள் ரிசல்ட், ஓகே, அந்த ரிசல்ட்டுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி சொல்லலாம், இஃப் ஷீ ஹேடன்ட் yelled at her boss, இஃப் ஷீ ஹேடன்ட் yelled, அதாவது had V3 அதான் பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய ஸ்ட்ரக்சர், நெகட்டிவில் இருக்குது. இஃப் ஷீ ஹேடன்ட் yelled at her boss
she would still work here இல்லைனா she would still be working here. நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இருக்குது கரெக்டாக. பட் ஃப்யூச்சர்ன்றதையே நம்ம வில் யூஸ் பண்ணாமல் would யூஸ் பண்ணியிருக்கோம். she would still be working here if she hadn't yelled at her boss. இது பாஸ்ட்டில் இது நடந்த கண்டிஷன், பாஸ்ட்டில் நடந்துருந்துச்சு, அது நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிறதுனால தேர்ட் கண்டிஷனல். ப்ரெசன்ட் ரிசல்ட், ஓகே, probable result, probable possible result. So she would still be working here or she would still work here. Alright, இன்னொரு எக்ஸாம்பிள். நான் காலேஜில் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தா இது எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் காலேஜில் ப்ரோக்ராமிங் படிக்கலை, நான் வேறு ஏதோ படித்தேன். ஓகே, ஒருவேளை நான் வந்து ப்ரோக்ராமிங் மெயினாக எடுத்து படிச்சிருந்தேன்னா எனக்கு இது ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேலை செய்கிறீங்க, அப்போது உங்கள் காலேஜோட ஒரு கான்வர்சேஷன் இந்த சென்டென்ஸ் பேசுகிறீங்க. ஸோ அவருக்கு அது ஈஸியாக இருக்குது, உனக்கு ஈஸியாக இருக்குது, நீ காலேஜில் ப்ரோக்ராமிங் படித்தா உனக்கு ஈஸியாக இருக்குது. நானும் காலேஜில் ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தா பாஸ்ட்டில் நம்ம இமேஜின் பண்ணி இப்படி இருந்திருந்தான்னு சொல்கிறோம். ஸோ இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ப்ரோக்ராமிங் இன் காலேஜ், if I had studied programming in college, if third conditional, that is past perfect, presentல இது இப்படி இருக்கும், it would be easy for me now, it would be easy for me now, or this would be easy for me now, இது இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும், ப்ரெசென்ட்டில் இப்போ இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். that is second conditionaluடைய result clause, main clause. alright, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எல்லா கண்டிஷனலையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அண்ட் மிக்ஸ்ட் கண்டிஷனலுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஸோ இங்கே நான் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கிலீஷ் பேசுனா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் 4 கண்டிஷனல்லையும் எழுத போகிறீங்க, 0, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஆல்ரைட், அடுத்த கொஸ்டின், அவன் உயரமாக இருந்தால் அவன் போன வருஷம் செலக்ட் ஆகிருப்பான். ஸோ உயரமாக இருந்தால் இருக்கவே முடியாது, இமேஜினரி தான் இல்லையா, அவனுக்கு அந்த உயரம் தான், ஆனால் உயரமாக இருந்தான்னு சொல்லி இமேஜின் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கண்டிஷனல், இஃப்பில் செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணி போன வருஷம் செலக்ட் ஆகிருப்பான்னு சொல்லி பாஸ்ட்டை சொல்கிறோம். அதனால ரிசல்ட் கிளாஸ் மெயின் கிளாஸில் தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ண போகிறீங்க, செகண்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், அவள் போன வருஷம் உனக்கு காசு கட்டாமல் இருந்திருந்தா நீ இப்போ இங்கே படிச்சுட்ருக்க மாட்டேன். ஸோ போன வருஷம் உனக்கு காசு கட்டாமல் இருந்திருந்தா, அவள் காசு கட்டினா, அதை கட்டாமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி பாஸ்ட் ஆக்ஷனை இமேஜின் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்லணும், இஃப் தேர்ட் கண்டிஷனல் ரிசல்ட் கிளாஸில் would verb or would be verb plus ing யூஸ் பண்ணி எழுதுங்க. தட் இஸ் செகண்ட் கண்டிஷனல் ரிசல்ட் கிளாஸில் எழுதணும். ஆல்ரைட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு இஃப் கிளாஸில் எந்த டவுட்ஸும் வராது, நீங்கள் எல்லா சீரீஸும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.